மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலை ஞானம். தவ வாழ்க்கையை மேற்கொள்வர்களும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்கும் சுலபத்தில் வந்தருவார் முருகப்பெருமான். அப்படி அந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக கோவில் கொண்டிருக்கக்கூடிய புனிதமான தலம்தான் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில். இந்த கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிகவும் பழமையான இந்த கோவில் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில் அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இருக்குது. புராண காலங்களில் இந்த ஊர் திரு ஆவினங்குடி என்றும் தென்பொதிகை என்றும் அழைக்கப்பட்டது. இந்த கோவிலின் இறைவனான முருகப்பெருமான் தண்டாயுதபாணி மற்றும் குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்படுறார். இந்த கோவிலின் சிறப்பான அம்சமே பக்தர்களுக்கு நன்மை செய்யும் சக்தி கொண்ட சித்தர்களின் ரசவாத கலையை பயன்படுத்தி நவபாசானத்தால் செய்யப்பட்ட முருகன் சிலையை போகர் உருவாக்கியது தான். அது மட்டும் இல்லாமல் புராணங்களின்படி ஞானப்பழத்தை சிவன் பார்வதியிடமிருந்து தனது மூத்த சகோதரர் விநாயகர் பெற்றுக்கொண்டதால் கோவித்து கொண்டு இந்த மலையில் வந்து தங்கிவிட்டார் முருகப்பெருமான். தந்தை சிவபெருமானும் தாய் பார்வதியும் எவ்வளவோ கெஞ்சி சமாதானப்படுத்தியும் இந்த மலையிலேயே தங்கப்போவதாக உறுதியாக கூறிவிட்டார். பிற்காலத்தில் இந்த தலத்துக்கு வந்த வழிபட்ட தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு முருகன் காட்சி தந்தபோது நீயே ஞான வடிவானவன் என பொருள் கொண்டு பழனி என அவை போற்றிருக்காங்க. காலப்போக்கில் இந்த தலத்திற்கு பழனி என பெயர் வர காரணமாக இருந்திருக்கு. தமிழ் சித்தர்களில் முதல்வரான போகர் என்ற சித்தரும் ஒருவர். அஷ்டமா சித்திகளை கைவர பெற்றவர். இந்த பழனிமலைக்கு போகர் தவம் இருந்து வந்தபோது அன்னை பார்வதி, முருகன் மற்றும் சித்தர்களின் தலையான சித்தரான அகத்தியர் ஆகிய மூவரின் உத்தரவின் பேரில் பழனிமலை முருகனுக்கு நவபாசான சிலை வடிக்கும் பணியை மேற்கொண்டிருக்காங்க. இந்த நவபாசான சிலையை வடிப்பதற்கு போகர் எடுத்துக்கொண்ட காலம் 9 ஆண்டுகள் அப்படின்னே சொல்லலாம். 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கலந்து இந்த நவபாசான சிலையை செய்ய பயன்படுத்தப்பட்டது. 81 சித்தர்கள் போகரின் வழிகாட்டுதலின்படி நவபாசான சிலை செய்யும் பணியில் உதவியிருக்காங்க. மிக அற்புதமான இந்த நவபாசனத்தை மக்களின் நன்மைக்காக இறைவனின் உத்தரவின் பேரில் போகர் முனிவர் செஞ்சிருக்காரு. நவபாசன சிலைக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படும் சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்றவை பிரசாதமாக பெற்று சாப்பிடும் பக்தர்களின் உடல் நோயை தீர்க்கும் தெய்வீக சக்தி கொண்டதாக இருக்குது. இந்த பழனிமலையில் போகர் சித்தரின் சமாதி மற்றும் போகர் சித்தரின் தனி சன்னதி இருக்கிறதாக சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய விக்கிரகத்தில் ஒரு கிளியின் உருவம் இருக்குது. திருப்புகழ் என்னும் முருகனை போற்றி பாடல் தொகுப்பை இயற்றிய அருணகிரிநாதர் தான் கிளி வடிவில் முருகனுடன் இருக்க பேறு பெற்றிருக்காரு என்பது ஐதீகம். பழனிமலைக்கு செல்லும் வழியில் இடுமனின் சன்னதி இருக்குது. இடுமனுக்கு அதிகாலையில் பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு இங்கே இருக்கக்கூடிய பழனிமலை முருகனுக்கு பூஜை செய்யப்படுவதாக சொல்லப்படுது. முற்காலத்தில் வாழ்ந்த இடுமன் என்னும் அரக்கன் தன்னுடைய தோளில் ஒரு கட்டை சக்திகிரி, சிவகிரி என 2 மலைகளை தூக்கி செல்ல கொண்டிருந்தான். இப்போது அந்த மலையில் தான் தூக்கி வந்த 2 மலைகளுமே வைத்து களைப்பாறும் போது இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடன் சண்டையிடும் நிலை ஏற்பட்டது. முருகனுடனான சண்டையில் தோற்ற இடுமன் முருகனின் பக்தராயிருக்கான். 2 மலைகளுமே தூக்கி வந்த இடுமனை கௌரவிக்கும் விதமாக பழனிமலை முருகனுக்கு காவடி தூக்கி செல்லும் வழிபாட்டு முறை ஏற்பட்டது. இந்த பழனிமலை முருகன் ஆண்டியாக தோற்றமளிக்க காரணம் கல்வியை பயிற்றுவிக்கும் ஆசிரியர் எப்படி கையில் கொம்பை வைத்து கொண்டு மாணவர்களை அடைக்காமல் அவர்களை அதட்டி கல்வியை கற்பிக்கிறார்களோ அதே போல வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இருக்கும் நிலையாமையை நினைவுறுத்தும் மக்களை ஞான பாதைக்கு திரும்பும் ஞான ஆசிரியராக இந்த தலத்தில் காட்சி தரதாக சொல்லப்படுது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மலையை மக்கள் சித்ரா பௌர்ணமி என்று எவ்வாறு கிரிவலம் வராங்களோ அதே போல் அக்னி நட்சத்திர நாட்களில் பழனிமலையை கிரிவலம் செய்வது மிகவும் சிறப்பான ஒன்று. இந்த கோவிலில் வரக்கூடிய பக்தர்கள் கிரிவலம் வந்த பின்பு 450 மீட்டர் உயரம் உள்ள மலையை 690 படிகள் ஏறி கடந்து வர வேண்டும். நடந்து மலையை ஏற முடியாதவர்களுக்கு மலைக்கு மேல் செல்வதற்கு ரோப்கார் வசதியும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய், சந்தனம், பஞ்சாமிர்தம், விபூதி போன்ற 4 பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுவதாகும். பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த முருகப்பெருமானுக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. முருகன் சிலையின் மீது வைத்து எடுக்கப்படும் சிரசு விபூதி சித்தர்களின் உத்தரவின் பேரில் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிகவும் புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம்.
பொதுவாக சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடைபெறும். பழனிமலை முருகன் கோவிலில் விசேஷ நட்சத்திர நாட்களில் அன்னாபிஷேகம் நடத்தப்படுவதாக சொல்லப்படுது. ஒரு நாளில் 6 முறைக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்படுது. இந்த அபிஷேகம் ஒரு முறை செய்த பிறகு அலங்காரம் செய்த பின்பு பூக்கள், அர்ச்சனை, மாலை சாற்றுவதோ பெண்கள் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. திருப்பதி கோவிலில் பிரசாதமான லட்டு எவ்வாறு புகழ்பெற்றதோ அதே போல் அக்னி நட்சத்திர நாட்களில் இங்கு சிறப்பானதாகும். பழனி தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பழனி பஞ்சாமிர்தம் உலக புகழ்பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலின் பஞ்சாமிர்தத்தை சாப்பிடுபவர்களுக்கு அவர்களின் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்குகிறது என்பது அனுபவம் பெற்றவர்களின் வாக்கு அப்படின்னு சொல்லலாம். மேற்கு திசையை பார்த்தவாறு, கேரள மாநிலத்தை பார்த்தவாறு தண்டாயுதபாணி இந்த கோவிலில் விற்றிருப்பதால் மலையாள பக்தர்கள் மிக அதிக அளவில் பழனிமலை முருகன் கோவிலுக்கு வந்து வழிபடுறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் கோடிக்கணக்கில் பக்தர்களின் காணிக்கை பெறக்கூடிய கோவிலாக பழனிமலை முருகன் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பழனி ஆண்டவர் வழிபடும் பக்தர்கள் தங்களுடைய தொழில் வியாபார கூட்டாளிகளாக கருது மிகுந்த லாபத்தை பெற்ற பிறகு இங்கு பழனிமலை முருகனை தரிசிப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் போகர் தமதுடைய குறைகள் அனைத்தையும் தீர்த்தருவார் என்பதும் சொல்லப்படுது. ஆன்மீக ஞானம் பெற திருமணம், குழந்தை பாக்கியம், வேலைவாய்ப்பு, தொழில், வியாபாரம் போன்றவற்றுக்காக அதிக அளவில் பக்தர்கள் வேண்டிக் கொள்றதாக சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிலை சித்தர்களில் ஒருவரான போகர் என்பவரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும் பயன்படுத்தப்படுவதாகும். நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றாங்க. அதாவது முடி முதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்குது. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்து விட்டார் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுவதாகும். விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்னொரு காலத்தெல்லாம் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இந்த இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்யப்படுவதாக சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய்த்தோள்கள், கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்குது. இது போகரின் கைவண்ணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கும். அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்திருக்காரு. இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளில் பல இடங்களில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. 81 சித்தர்கள் இந்த நவபாசனத்தை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்காங்க. பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டுள்ளதால் காலமும் இயற்கையும் தன்னுடைய சீற்றத்தை குறித்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு நுணுக்க தகவலும் இருக்குது. அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் 2 மலைகளை காவடி போல சுமந்து பொதிகை நோக்கி கொண்டு செல்ல முருகன் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து இன்று குன்றையுமே இப்போது இருக்கும் இடத்துல வைக்க செஞ்சுருக்காங்க. போகர் இகப்பரத்தில் இருக்கும்போது தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செஞ்சு கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதலமடைந்த போதிலும் நவ பாசானத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மலர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களின் மகிமை அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.